Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி வழங்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக நாங்கள் பல கட்ட கோரிக்கைகளை முன்வைத்தோம். தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். அதன் அடிப்படையில் நேற்று தினத்திலிருந்து நாங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய போது அந்த போராட்டத்தை எங்களுடைய செயலாளர் அவர்கள் அழைத்து பேசியது எங்களுக்கு திருப்தி அளிக்காத நிலையில் அதை தொடர்வதாக முடிவு செய்தோம். அதன் அடிப்படையில் எங்களை கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தோம். அதற்காக நாங்கள் கைது செய்யப்பட்டு ஊரப்பாக்கம் மண்டபத்தில் நாங்கள் ஒரு 730 செவிலியர்கள் மண்டபத்தில் அடைக்கப்பட்டோம். தற்போது பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டு அமைச்சர் அவர்களிடத்தில் பேசிவிட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கை, செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை. தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். சமவேலைக்கு சம ஊதியம் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவினை மேல்முறையீடு செய்திருப்பதை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. அதை அமைச்சரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அமைச்சர் அவர்கள் போகிற போக்கிலே மிரட்டுகிற தோனியிலே தான் பேசிட்டு இருக்காரு. 8 வருட காலமாக நான் இந்த தமிழக அரசிலே பணி செய்து கொண்டிருக்கிறேன். நானும் இதே போல MRB என்ற போட்டித் தேர்வின் மூலமாக நான் இந்த பணியிலே அமர்ந்து ஒழுக்கமாக பணி செய்து அதன் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டிய பணி நிரந்தரம் என்பது கிடைத்து நான் பணி நிரந்தரம் பெற்று இதே மருத்துவமனையில் பணி செய்து வருகிறேன். இங்கு ஒரு 6 மாத காலமாக பணி செய்து வருகிறேன். 8 வருட காலங்களாக என் மீது எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த அரசு நிர்வாகம் தற்போது இன்று என் மீது குறை கண்டுபிடித்திருப்பதாக அவர் பேசுகிறார். அது எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. அதனையும் தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அவர் சாத்தியமானதை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் எங்கள் நிர்வாகிகளுடன் பேசிவிட்டு இதற்கான முடிவு, இதை தொடர்வதா இல்லை முடித்துக் கொள்வதா என்பதை பத்திரிகையாளர்களிடத்தில் தெரிவித்துக் கொள்வோம். நான் தனிப்பட்ட முறையில் நாங்கள் மாநில நிர்வாகிகள் வெறும் 5 பேர் நினைத்து இதை நிறைவு செய்ய முடியாது. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.